13 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்ட் விடுறதுக்காக ஒரு பிளாட்டை 29 lakhs கொடுத்து வாங்கினாரு. அதை இப்போ 50 lakhs சேல் பண்ணிருக்காரு. இந்த 21 lakhs கெயினை annualized return கால்குலேட் பண்ணாக்கா 4.3% தான் வருது. இது FDல வர ரிட்டர்னோட கம்மி தான். இந்த 13 இயர்ஸ்ல ரெண்டா ஒரு 14.5 lakhs earn பண்ணிருக்காரு. மொத்தமா சேர்த்து பார்த்தா 64.5 lakhs ஆகுது. இதுக்கு பதிலா இந்த அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு SWP மூலமா ரெண்ட் போல மாசம் 15,000 நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 13 இயர்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து 23,40,000 அவர் வித்ட்ரா பண்ணிருப்பாரு. அது இல்லாம அவர் இன்வெஸ்ட் பண்ண 29 lakhs 82 lakhs க்ரோ ஆயிருக்கும். டோட்டலா பார்த்தா 1 crore 5 lakhs இருக்கும். பிளாட் வாங்கி ரெண்டுக்கு விட்டா மெயின்டெனன்ஸ், ரிப்பேர், நிறைய செலவு நம்ம பண்ண வேண்டி இருக்கும். நான் எல்லாத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லல. பிளாட்டோ இண்டிவிஜுவல் ஹவுஸோ நீங்க ஸ்டே பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதை வாங்கலாம். ஆனா ரெண்டுக்கு விட்டு அதுல இருந்து இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு நினைச்சா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணி திங்க் பண்ணுங்கன்னா சொல்றேன். ஆல்டர்னேட் இன்கம் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல இன்கம் டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு கைட் பண்றேன்.